வாடா வீணா தான் இங்கே போக முடியும் அதிகமாக போக முடியும்
ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये तर्क्ष्णोपवेशान्तये ओम साई शक्ति गणपतये नमः ओम साई शक्ति गणपतये नमः ओम साई शक्ति गणपतये पुष्पं समर्पयामि ओम साई शक्ति गणपतये धूपं समर्पयामि ओम साई शक्ति गणपतये धूपं समर्पयामि ओम साई शक्ति गणपतये दीपं समर्पयामि ओम गुरु ब्रह्मा ओम गुरु विष्णु ओम गुरुदेव ओम महेश्वरः ओम गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री अनंत हरि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के पुष्पं समर्पयामि ओम सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के पुष्पं समर्पयामि ओम नदीश्वर कुमार पूर्णिमा पुष्पं समर्पयामि ओम सद्गुरु साईनाथ महाराज के पुष्पं समर्पयामि ओम सद्गुरु दत्तात्रेय स्वामी पुष्पं समर्पयामि ओम सद्गुरु साईनाथ महाराज के पुष्पं समर्पयामि ओम नयपलक्तुं हरित चित्रगलक्तुं बालरमेश्वरिकं मीनाक्षी विहार पुष्पं समर्पयामि
இருக்கீங்களா? ஆர்த்தி இருக்கீங்களா? நீங்கம்மா சுமதியக்கா, வித்யாக்கா. ஓடியா சாய்ராம். துவாரகா மாயி என்பது சொர்க்கத்தின் வாசல் அல்லது தாயின் மடி. அங்கே யார் வராங்களுடைய அருக்கரணையும் ஆசீர்வாதம் செய்ய நான் காத்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். என்ன சவுண்டு கொஞ்சம் யார் ஒருவர் துவாரகா மாயின் படிக்கட்டை தன் கால்களை பதிக்கின்றாரோ துன்பம் இதோட முடிந்தது அப்படின்னு பாபா சொல்லுவார். என்னுடைய பக்தனுக்கு எப்பவுமே 2 விதையை கொடுத்துரு. ஒரு கையில் நம்பிக்கை அப்படிங்கிற விதையை கொடுத்துரு, இன்னொரு கையில் பொறுமை அப்படிங்கிற ஒரு விதையை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். என் பக்தன் மரணத்தின் வாயில் இருந்தானா கூட மறுகணம் நான் அவனை காப்பாத்திடுவானா என்கிட்ட நம்பிக்கையோடு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்றார். கணபதிக்கு பூஜை செய்யறாங்க, கவனிங்க. கணபதிக்கு தீபாராதனை காட்டுறாங்க, நல்லா பிரார்த்தனை வச்சுக்கோங்க. அடுத்து கணபதிக்கு அன்னம் ஊட்ட போறாங்க. நீங்கள் எல்லாம் கூட சேர்ந்து சொல்லலாம். நல்லா ஜெய் சொல்லுங்க. ஜெய்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். பாபா சொல்லுவார், நீ 7 கடலுக்கு அப்பாலும் என் சாய் நாமத்தை ஜபிச்சாலும் நான் மறுகணம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாரு. ஓஜை கவனிங்க. ஜெய் ஜெய். தீபாராதனை பாருங்க, நல்லா பிரார்த்தனை வச்சுக்குங்க.
இப்போ அடுத்தது அன்னம் ஊட்ட போகிறாங்க. நீங்களும் சொல்லலாம், ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து. ஓம் சத்குரு சாய்நாத் மகாராஜ் கே அன்னம் நைவேத்யம் சமர்ப்பயாமி. ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் வாணாய ஸ்வாஹா, ஓம் யானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. அவதான நைவேத்யம் தாமூல நிவேத்யம் கச்சயாமி. ओम सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के अन्नम नैवेद्यम समर्पयामि. ओम नदी सरक मनपुर नियमोकन्नम नैवेद्यम समर्पयामि. ओम सद्गुरु साईनाथ महाराज के अन्नम नैवेद्यम समर्पयामि. ओम सद्गुरु दत्तात्रेय स्वामी दत्तन्नम नैवेद्यम समर्पयामि. ओम अनंत हरि ब्रह्मांडनाय राजाधिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के अन्नम नैवेद्यम समर्पयामि. ओम अम्मयपरकम करनितिष्ठलकन्नम नैवेद्यम समर्पयामि. ओम श्रीमावती सुंदरिकुम मीनाक्षी विहारकन्नम नैवेद्यम समर्पयामि. இப்போ உதி மந்திரம் சொல்ல போகிறாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாம் அப்படியே சின்முத்திரை வச்சு 2 கையும் தொட மேலே வச்சு தியான நிலைக்கு வாங்க. கையை இப்படி வச்சுக்குங்க. நல்லா 2 இப்படி பாருங்க, கையை தொட மேலே வச்சுக்குங்க. அப்படியே கண்ணை மூடி தியான நிலைக்கு வாங்க. நாங்கள் சொல்கிற வரைக்கும் கண்ணை விழிக்கக்கூடாது. எல்லாம் தியானத்துக்கு வாங்க. ஓம் பரமம் பவித்ரம் பாபா விபூத்யம். ஓம் பரமம் விசித்திரம் லீலா விபூத்யம். ஓம் பரமார்த்த இஷ்டார்த்த मोक्ष प्रदातम. ओम भावाभ्योद्यम इदमस्त्रयामि. ओम साईभ्योद्यम इदमस्त्रयामि. ओम परमं पवित्रं बाबा विबोध्यम. ओम परमं विचित्रं लीला विबोध्यम. ओम परमार्थ इष्टार्थ मोक्ष प्रदातम. ओम बाबा विबोध्यम इदमस्त्रयामि. ओम साई विबोध्यम इदमस्त्रयामि. யாரும் கண்ணை விழிக்க வேண்டாம். இந்த மாலை வேளையில இந்த துவாரகா மாயில் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உணவும் உடுத்திக்கிறோடையும் இருக்கிறதுக்கு இடம், உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், சொல்வாக்கு செல்வாக்கு பெறும் சொல்லி யார் யாருக்கு என்ன பிரார்த்தனை, முதல்ல உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு நல்லா கண்ணை மூடி பிரார்த்தனை வச்சுக்கோங்க.
அப்படியே மெதுவாக 2 கையை தேய்ச்சி முகத்தில் வச்சுட்டு கண்ணை விழிங்க. சாய்பாபா அப்படிங்கிறவர் துவாரகாமாயி அப்படிங்கிற ஒரு மசூதியில் தான் வாழ்ந்தார். இந்த சாய்பாபாவுடைய அற்புதங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நாம. பாபா சொல்லுவாரு, யார் ஒருவர் துவாரகாமாயின் படிக்கட்டை தன் கால்களை பதிக்கின்றாரோ துன்பம் இதோட முடிந்தது அப்படின்னு சொல்லுவார். நானே சரணகதி என்று என்னை நம்பி வந்த என் பக்தன் வீட்டில் இது இல்லை அது இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன? நிறைய பேர் வர்றோம், உட்கார்றோம், எந்திரிச்சு போயிடுறோம் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் பாபா சொல்லுவார், யார் ஒருத்தர் நம்பிக்கையோட அந்த துவாரகாமையோட படிக்கட்டை காலை வைக்கிறாங்களோ நம்பிக்கை அதிகப்படியான அற்புதத்தை காட்டுவேன். யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாத இந்த துவாரகாமாய்க்கு வராங்களோ என்னுடைய அற்புதத்தை காட்டி நான் வசப்படுத்திக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். குருவுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு சின்ன முறையை முடிச்சுட்டு இன்னைக்கு முடிக்க போறோம். குரு என்ன செய்யறாருன்னா கடவுளை கூட்டிட்டு சிஷிய வீட்டுக்கு வர்றாரு. அப்ப சிஷிய வீட்டுக்கு வர்றாரு, கடவுளை கூட்டிட்டு வந்து நீ நமஸ்கரிச்சு. அப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா முதல்ல குருவை கூப்பிட்டு குரு என்ன சொல்றாரு அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறவரு எப்பவாவது ஒரு முறை தான் வருவார். நான் குருவுக்கு போய் கடவுளை முதல்ல அப்ப கடவுளை போறப்ப கடவுள் சொல்றார், நீ என்ன பாவம் புண்ணிய தர்மம் செஞ்சியோ அதுக்கு ஒரு மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டு குரு அப்படிங்கிறவங்க அப்படி கிடையாது. நீ எவ்வளவு கர்மா செஞ்சிருக்கலாம், எவ்வளவு வினை செஞ்சிருக்கலாம், உனக்கு எவ்வளவு கர்தனை உட்கார வச்சு கதைகள் கேட்டு உன்னை செம்மைப்படுத்திடுவாங்க. உன்னுடைய கர்மாவை அழிக்கக்கூடியவர் தான். சரி, இந்த கதைக்கு சாய்பாபாவுக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். சாய்பாபா அப்படிங்கிற ஒரு பெரிய அற்புத புருஷர். அதாவது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா 7 சக்கரா இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அனாகம், விசுத்தி, ஆக்னியா, அதுக்கு மேலே சரசர கமலம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல 7 சக்கராஸ் இருக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்கள் வீட்டில் யாராவது இந்த 5 நிமிஷம் இந்த மாதிரி உட்கார முடியுமா? நமக்கு அதுக்கு டைம் கிடையாது. காரணம் என்னென்னா காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டு வேலை முடிஞ்சோடனே வேலைக்கு போயிடணும். சாயங்காலம் வந்த உடனே மறுபடியும் மன அழுத்தம், அதுலேருந்து நம்மளால் ரிலீவே ஆக முடியாது. எப்பாவது கொஞ்சம் நேரம் உட்காரலான்னா ஏதோ ஒரு ஃபோன் வந்துடும். உடனே அதில் நமக்கு டைம் போய் அன்றைக்கி நம்ம கடவுளை கடக்க முடியாது. அதனால தான் எந்த ஆலயத்தில் இல்லாத ஒரு விஷயம் நம்ம ஆலயத்தில் என்ன பண்ணுவோம்னா முதல்ல உங்களெல்லாம் உட்கார வச்சு நல்லா புருவ மத்தியில் எதுக்காக வைக்க சொல்கிறேன்னா மூலாதாரம் இங்கே தான் வரும். அப்படியே சக்கரா சேரி இங்கே வர்றப்ப நீங்கள் அப்படியே இனம் புரியாத ஒரு ஆனந்தத்தில் இருப்பீங்க. மறுபடியும் பாபா கோயிலுக்கு போகணும் உங்களை எண்ணங்களை தூண்ட வைக்கும். ஒவ்வொரு வாரமும் இங்கே வரலின்னா நிறைய பேர் பைத்தியம் பிடிச்சிக்குங்கிறாங்க. இங்கே கொஞ்ச நேரம் நாங்கள் இருந்துட்டு போனால் தான் எங்களுக்கு அந்த 7 நாளும் ஓடுது அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா இங்கே பாபா முழு சக்தியோடு இருக்கார். இங்கே நம்ம பூஜை புனஸ்காரங்களை முழுமையாக செய்கிறோம். இன்னொன்று என்னென்னா தர்மம் இங்கே நடக்குது. அன்னதானம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே வள்ளலார் வந்துடுவார், அன்னபூர்ணி வந்துடுவாங்க, தர்மலட்சுமின்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வந்துடுவாங்க, கிருஷ்ண பரமாத்மா வந்துடுவார். வள்ளலார் ஒரு அற்புதமாக சொல்லுவார், தயவு, கருணை, பிறர் பசியை போக்குதல், இவை எங்கே நடக்குதோ நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதிங்கிற மகாமந்திரத்தை நீ எந்த இடத்துலையும் சொல்லவே வேண்டாம். நீ சாப்பாடு கொடுத்தீங்கன்னா போதும் நான் வந்துடுவோம் அப்படிங்கிறார் வள்ளலார். வள்ளலார் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார், இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதான், தெரிஞ்சாது தர்மம் கிடையாதாம். அதனால் நீ சாப்பாட்டை மட்டும் ஒருத்தனை கொடுத்துட்டு வந்துடு, அவன் உன்னை வாழ்த்தணும், காலில் விழணும், கையெடுத்து கும்பிடணும், நீ எந்த இடத்துலையுமே நினைக்கக்கூடாது அப்படிங்கிறார் வள்ளலார். உன்னுடைய வேலை என்ன? ஜீவ காரணியம்,
ஒரு உயிருக்கு நீ சோறு கொடுக்கறது தான் உங்களோட வேலை. கொடுத்துட்டு வந்துட்டு அவன் சாப்பிட்டுட்டு அப்பா நல்ல சாப்பாடு சாப்பிட்டான்டா அப்படின்னு அவன் நினைச்சானா பஞ்சபூதங்களும் முன்ன ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. பாபாவும் துவாரகாமாயில் என்ன செஞ்சாருன்னா தினம் போய் 5 வீட்டில் பிச்சை எடுத்துகிட்டு வருவார். ஒரு பாத்திரத்தில் கலக்கி முதல்ல எறும்புக்கு வச்சிருவார், பூனைக்கு, காக்கைக்கு, நாய்க்கு, குருவிக்கு எல்லாம் வச்சிருவார். அப்போ ஒரு அம்மா கேட்குறாங்க, பிச்சை எடுக்க போகிற பாபா, துவாரகாமாயில் தான் எல்லாம் நிறைஞ்சு கிடக்குது, நீங்கள் எதுக்கு தினம் பிச்சை எடுக்கிறீங்க? அதுக்கு பாபா சொல்கிறாரு, என்னுடைய பக்தனுடைய கர்மாவை பிச்சையின் வாயிலாக தான் நான் தீர்க்க முடியும். அவன் மறந்துடுறான் தர்மம் செய்ய. அவனுக்காக நான் எடுத்துகிட்டு வந்து இந்த வாயில்லா ஜீவனங்களுக்கெல்லாம் இந்த உணவை நான் கொடுக்குறேன், அது அவன் ஆசீர்வதிக்கப்படுது அப்படிங்கிறார். சரி, இந்த சாய்பாபா என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நிறைய பேருக்கு நினச்சிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, என்னுடைய அன்பும் கருணையும் ஆசீர்வாதம் நிறைந்த இடம் தான் துவாரகாமாய் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய தர்பார்னா பெருசு இந்த உலகம், என்னுடைய தர்பார் வெளிப்படையானது, நேர்மையானது, புறவாசல் கிடையாது, ஏழை பணக்காரனுக்கு இது சரிசமமான இடம் அப்படிங்கிறார். சிரடியில் துவாரகாமாயில் பின்னாடி ஒரு கதவு கிடையாது, அந்த வழியை சாமி தரிசனம் பண்ண வர்றதுக்கெல்லாம் ஒரே வழி உள்ளே போய் பார்த்துட்டு வர்றது தான். ஒரு முறை பாபா சாமாவை கூப்பிட்டு சொல்கிறார், சாமா, இந்த துவாரகாமாயுடைய அற்புதங்கள் இந்த மக்கள் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சாமா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு சொல்கிறார், சாமா கேட்குறார், தேவா இதை சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறார். துவாரகா அப்படிங்கிறது கிருஷ்ணர் பிறந்த இடமா, மாயி அப்படின்னு அம்மாவா. இது கிருஷ்ணர் வாழக்கூடிய இடம் சாமா, இந்த ஜனங்கள்லாம் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. ரொம்ப மன வருத்தப்பட்டு சத்சரியத்தில் எழுதியிருக்கிறார், இந்த ஜனங்கள்லாம் சாப்பிட்டு நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் அன்றாடம் எங்கிட்ட கொடுக்கக்கூடிய கணக்கை இறைவனாக எஜமான்ட்டு அவனுக்காக நான் சமர்ப்பணம் பண்ண காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நாம் யாராவது சொல்கிறோமா கடவுள்கிட்ட? சொல்கிறது கிடையாது. கஷ்டத்தை மட்டும்தான் பக்கத்தால் வீட்டுக்காரன், ஃப்ரெண்டு, அவன் இவன் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்போம். கடவுளை யாரும் முழுமையாக கும்பிட மாட்டோம். ஒரு ஜோதிடர்கிட்ட போவோம், அவர் நீ டெய்லி விநாயகருக்கு போய் விளக்கு போடணும், அதையும் நாம் போட மாட்டோம். பாபா என்ன சொல்லுவாருன்னா, எளிமையாக என்னை தியானிக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவார். இந்த ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, நான் பால் பேடா சாப்பிடுவேன், பிரியாணி சாப்பிடுவேன், லட்டு சாப்பிடுவேன்னு. அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறார். அதுக்கெல்லாம் எனக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது. பழைய சோறு நீ வச்சினா கூட நான் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிறார். இவர் எப்படி வழிபாடு செய்யலாம்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாப்பிடாம இரு, வியாழக்கிழமைன்ட்டுருவாங்க. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாம இருந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா என்ன சொல்லுவார்னா, எந்த இடத்துலையும் நீ சாப்பிடாம இருக்கவே வேண்டாம், முதல்ல நல்லா சாப்பிடு. ஏன்னா நீ சாப்பிடாம இருந்தால் காதெல்லாம் அடைச்சிக்கும், வயிறுலாம் கடுகடுத்து போயிடும், கண்ணெல்லாம் உள்ளே போயிடும், உன்னுடைய கவனங்கள் எல்லாமே உணவின் பால் ஈர்க்கப்பட்டுரும் அப்படிங்கிறார். உன்னுடைய கவனங்கள் எல்லாமே சாப்பாட்டு மேலே போயிடும், பிரார்த்தனை மேலேயும் வராது, வழிபாட்டு மேலேயும் வராதுங்கிறார். அவர் சொல்கிறாரு, என்னை வெறும் சித்திரமாக பார்க்காத, சித்திரம்னா ஃபோட்டோவாக பார்க்காத, கற்சிலையாக பார்க்காத, உயிர் உள்ள ஜீவனா பாரு, எங்கிட்ட பேசு அப்படிங்கிறார். நாம் ஏதோ போய் கடவுள்கிட்ட பேசுகிறோமா? பேசுறதே கிடையாது. அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய ஃபோட்டோ ஒன்று வச்சுக்க, அதுக்கு 2 விளக்கு வை, 1 டம்ளர் தண்ணி வை, உன் வீட்டில் என்ன இருக்குதோ பழைய சோறு இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து கொண்டாந்து வச்சுட்டு பாபா இதை சாப்பிட்டுக்குங்க அப்படின்ட்டு முதல்ல அமைதியாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாபா இன்றைக்கி நான் செய்யக்கூடிய செயல்கள் எவ்வளோ இடையூறுகள் வரலாம், மின்னல்கள் வரலாம், துன்பங்கள் கூட வரலாம், நாங்கள் போகக்கூடிய பாதைகளில் கஷ்ட நஷ்ட கண்டம் தண்டங்கள்லாம் கூட வரலாம். நீங்கள் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் இருந்த மலரை போன்ற ஒரு மென்மையான பாதை அமைத்து கொடுத்து எங்களுக்கு முன்னாடி வந்து எங்களோட ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நீ சொல்லிட்டு போயிட்டு பாரு, உனக்கு முன்னாடி நான் போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். நாம் யாராவது உட்காந்து நம்மளோட கஷ்டங்களையும் கதைகளையும் சொல்கிறோமா? சொல்கிறது கிடையாது. மறுபடியும் என்ன சொல்கிறேன், அந்த மாலை ஒரு முறை வந்து நீ உறங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஐயா நீங்கள் நிறையா அற்புதங்கள் செஞ்சீங்க, எதெல்லாம் இன்னைக்கு எனக்கு கொடுக்கலையோ நாளைக்கு கொடுங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு முறை விண்ணப்பம் வச்சுட்டு போய் படுத்துக்க அப்படிங்கிறது. நாம் ஏதாவது விண்ணப்பம் வைக்கிறோமா? கிடையாது. ஒரு கிறிஸ்தவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தினம் ஒரு பைபிளை விரித்து உட்கார்ந்து அற்புதமாக மெழுகுவத்தி பற்ற வச்சு பேசுவான் கடவுள்கிட்ட. என்னென்ன எனக்கு சாப்பாடு கொடுங்க, உடை கொடுங்க, இருக்கிறதுக்கு வீடு கொடுங்க, வண்டி கொடுங்க,
நான் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நான் இன்னைக்கு போகிற வழியில் எந்த இடையூறு வந்தாலும் நீங்கள் தான் எல்லாம் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் வெளியிலேயே போவோம். நாம் அம்மா கிட்ட கூட சொல்கிறதில்ல, போகிறேன்னு திடுன்னு ஓடி போயிடுவோம், எங்கே இருக்கிறவனே தெரியாது. மாலை வந்து மறுபடியும் என்ன சொல்கிறான், அவனுக்கு இன்றைக்கி அந்த கடவுள் நிறைய அற்புதம் செஞ்சதை நன்றி சொல்கிறான். அற்புதங்கள் செஞ்சுட்டீங்க, எல்லாம் கொடுத்தீங்க, நாளைக்கு இன்னைக்கு என்ன கொடுக்கலையோ நாளைக்கு கொடுங்க அப்படின்ட்டு போய் படுத்துக்குவோம். நாம் ஏதாவது இந்த மாதிரி செய்கிறோமா? தயவு கூர்ந்து பாபா ஒரு பெரிய அச்சய பாத்திரம், இது வந்து பெரிய அமுத சுரபி, அல்ல குறையாத அச்சய பாத்திரம். இது யாருக்கு என்ன வேணுமோ அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி படி அளந்துருவார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சிருவது இந்த சாமி கண்டிப்பாக செய்யும். இஸ்லாமியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தினம் நல்ல ஒரு வருஷம் பண்ணி இஸ்லாமியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தினம் 5 காலம் தொழுக வேண்டும், இல்லைன்னா தினம் ஒரு முறையாவது தொழுகணும், இல்லைன்னா வாரம் ஒரு முறையாவது பள்ளிவாசலுக்கு போய் தொழுகணும், இல்லைன்னா அவனை அந்த மதத்திலிருந்தே தூக்கிடுறான். நீ இந்த மதத்துக்கு லாக்கி இல்லாதவன், கடவுளை கும்பிடாதவங்க என்ன வேலை அப்படிங்கிறான். நம்ம மதத்தில் சிவா இருக்கார், முருகா இருக்கார், விநாயகா இருக்கிறார், காளியம்மா, மாரியம்மா, முனியப்பா, கருப்பன் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம யாரையுமே போய் பார்க்க மாட்டோம். இங்கேருந்து பழனிக்கு போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வருவோம் முருகன்கிட்ட, ஐயா நான் தொடர்ந்து 3 வருஷம் நடந்து வரேன், எனக்கு இதை செய்கிறியா? அவர் பழனியில் எதுக்கு வந்துருக்கிறாரு? நமக்கு செய்யறதுக்கு. போய் எனக்கு இதை கொடுன்னா கொடுக்குறா, நான் 3 வருஷம் நடந்து வரேன், எனக்கு இதை செய்யணும். எதுக்கு 3 வருஷம்? போய் கேட்டால் செய்கிறதுக்கு தான் அந்த கடவுள் இருக்கிறார். ஒருத்தர் வேண்டிக்குவார், நான் திருப்பதி கீழேருந்து மேலே வரைக்கும் 12 மாதம் ஏறுறேன், எனக்கு இதை செய்ய அப்படின்னு. நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கடவுள்கிட்ட போய் இத்தனை வாரம் வர நிர்பந்தம் நிர்பந்திக்காதீங்க. போன உடனே உங்கள் குலதெய்வத்தை மாமா முன்னாடி வந்து போன உடனே உங்கள் குலதெய்வத்தை முதல்ல நிர்ணயிச்சுக்கணும். மாரியம்மா, அதாவது உங்களுக்கு கருப்பனாக இருக்கலாம், முனியப்பனாக இருக்கலாம், பச்சையாக இருக்கலாம். அம்மா நான் இங்கே வந்திருக்கிறேன், இந்த சாய்பாபா கிட்ட சொல்லி நான் கேட்குறதெல்லாம் செய்ய சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த சாய்பாபா செயலினா யாருக்கெல்லாம் நடக்கலையோ அவங்கெல்லாம் வாங்க, கூட்டிகிட்டு போய் கேட்குறேன், ஏன் இவங்களுக்கெல்லாம் நீ செய்யலை அப்படின்னு. ஏன்னா இந்த சாமி செய்யும், ஆனால் நீங்கள் கேட்கணும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. தட்டவும் வேண்டாம், உதக்கையும் வேண்டாம், கேட்டாவே கொடுத்துருவார் இந்த பாபா. நேற்று ஒருத்தர் வராரு, முந்தின நாள் கனவுல போய் சொல்கிறாராம், எனக்கு ஒரு 5 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வந்து வை அப்படின்னு. உடனே நேற்று வாங்கிட்டு வந்துட்டார். அவர் ஏதோ எப்போ வேண்டுனாராமா, அது நடந்துருச்சான். இவர் போய் கனவுல சொல்கிறாராம், நேற்று வாங்கிட்டு வந்துட்டார் எண்ணெய். எதுக்காக இதை நான் ஒவ்வொரு வாரம் கொண்டு சொல்லிகிட்டே இருக்கிறேன்னா, விவேகானந்தர் சொல்லுவார், முடியாது என்பது மூடத்தனம், முடியும் என்பது 10 விரல்களுக்கு மூலதனம், உன்னுள்ள இருக்கக்கூடிய ஆன்ம சக்தியை வெளிப்படுத்து அப்படின்னுவார் விவேகானந்தர். அப்துல் கலாம் நிறையா இடத்துல சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, இந்த நாட்டில் ஒரு பெரும் வியாதி இருக்குது, முடியாது அப்படிங்கிற வியாதி நிறைய பேர்த்துக்கு இருக்குது, முடியும்னு நீ நினச்சிப்பாரு, சிகரம் தொற்றுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்துல் கலாம் கதையை சொல்லிட்டு உரையை முடிக்க போகிறோம். அப்துல் கலாம் வந்து ராமேஸ்வரத்தில் பிறந்தவர், சென்னையில் ஐஐடியில் படித்தார். ராமேஸ்வரத்தில் பயங்கரமான புயல் வெள்ளம் வந்து அவங்க அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டு அவருக்கு அந்த ஐஐடியில் முதலியார் ஒருத்தர் ஒரு கிஃப்ட் பண்ணுறார். அந்த புக்கை வாங்கிட்டு ஊருக்கு போகணும், மோர் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு போகிறார். அந்த கடை ஓனர் வாங்கி பார்த்துட்டு அந்த புக்கோட விலை 300 ரூபா. அப்போ அப்துல் கலாம் சின்ன பையனாக இருக்கப்போ 300 ரூபா. அந்த கடை ஓனர் சொல்கிறார், இந்த புத்தகத்தினுடைய வாசமே போகலை, இது எதுக்கு நீங்கள் விற்கிறீங்க? அது இவர் கையில் வாங்கியிருக்கிறீங்க, உங்களுக்கு 60 ரூபா நான் கடனாக தரேன், நீங்கள் மறுபடியும் வந்து இந்த புக்கை திருப்பி வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறார். ஊருக்கு போயிட்டு அப்பா அம்மாலாம் சந்திச்சு நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. 70 ரூபா அவங்க கொடுக்குறாங்க. மறுபடியும் ஊருக்கு வந்து அந்த புக்கு கடையில் போய் புக்கை வாங்குறப்ப அந்த புக்கு ஓனர் சொல்கிறாரு, நீ பெரிய ஆளாயிடுவ போ அப்படின்னு சொன்னாராம். அந்த புக்கு தான் அணுசக்தி விஞ்ஞானி என்ன ஆக்குச்சு அப்படின்னார் அப்துல் கலாம். அப்துல் கலாம் வந்து அவர் வந்ததே வந்து விஞ்ஞானி ஆகணுங்கிறதுக்காக வரல, ஏரோநாட்டிக் இன்ஜினியர், ஒரு ஏரோப்ளைனை ஓட்டுறதுக்காக இந்தியன் ஆர்மிக்கு வந்தார். நிறைய செலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இந்தியன் ஆர்மியில் அவருக்கு 3 இன்ச்சு 10 இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. விரக்தியின் விளிம்புக்கே போயிடுறார்.
சிவானந்த பரமஹம்சர் மடம் இமயமலை அடிவாரத்தில் இருக்குது. மேலே ஒரு மலை மேலே போய் சூசைட் பண்ணிக்கலாம் போயிட்டு சரி மறுபடியும் கீழே வந்து அந்த மடத்துக்குள்ளே போகிறப்ப அப்துல் கலாம் வாங்க இங்க அப்படின்னு கூப்பிட்டாராம். இதுக்கெல்லாம் நீங்கள் சூசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சா இன்னும் ஒன்று உங்களை காத்துட்டு இருக்குது, அதை போய் முயற்சி பண்ணுங்க அப்படின்னாராம். அதுக்கப்புறம் தான் வந்து அணுசக்தி விஞ்ஞானியானவர் அப்துல் கலாம் அவர் சொல்கிறார். எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன்னா, நம்மளாலே முடியும். கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, குடு 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 குடுன்னு கண்டிப்பாக செவி சாய்ங்க. அதே மாதிரி நம்மளுக்குள்ள இன்னொரு வியாதி என்னென்னா, குலதெய்வத்தை யாருமே கும்பிடுறது. குலதெய்வத்தை கும்பிட்டீங்கன்னா சிரிக்கிறாங்க. குலதெய்வத்தினுடைய கருணை இல்லைன்னா நீ 1 கோடி பேருக்கு சோறு போட்டாலும் அது புண்ணிய கணக்குக்கு போகவே போகாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்கள் குலதெய்வம் பக்கமாக இருந்தால் மாதம் ஒரு முறை போங்க, முடியல 3 மாதத்துக்கு ஒரு முறை போ, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது போ, இல்லை வருடம் ஒரு முறையாவது. கல்யாணம் ஆனால் கல்யாணப்படியே நிறைய பேர் கொடுக்காம இருக்கிறாங்க. குழந்தைகளின் இடநாள் வருவாங்க, கல்யாணப்படியே கொடுக்காம இருக்கிறாங்க. அதனால் வருடம் ஒரு முறை போய் பெண் தெய்வமாக இருந்தால் புடவை எடுத்துக்கங்க, ஆண் தெய்வமாக இருந்தால் வேட்டி துண்டு எடுத்துக்கங்க. உங்கள் குலதெய்வம் வந்து உங்களை பெரிய பிரம்மாண்டத்தையும் கடையை வெட்டிக்கு சொல்லலை, அளவு குத்திக்கு சொல்லலை, உருளை தண்டா போட சொல்ல, முட்டியெல்லாம் போட சொல்லலை. குலதெய்வம் அப்படிங்கிறது யார்? நம்ம மூதாதையர்கள் உருவாக்கின தெய்வம் தான் குலதெய்வம். அதனால் எப்போ போனாலும் குலதெய்வத்துக்கு பௌர்ணமி என்னைக்கு போங்க, அப்போ தான் சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். 2 தேங்காய் வாங்கிக்கிங்க, வசதி இருந்தால். ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிக்கிங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தானே செய்கிறோம். ஆப்பிள் 2, ஆரஞ்சு 2, மாதுளை 2, சாத்துக்குடி 2, 5 நெல்லிக்கனி வாங்கிக்கிங்க. வெத்தலை பாக்கு அதில் 11 ரூபா வைங்க. சக்கரை பொங்கல் கொஞ்சம் வீட்டிலே வச்சுட்டு போய் அதை வச்சு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட கொடுத்து நல்லா பூஜை செஞ்சு அந்த சக்கரை பொங்கல் வர்றவங்களுக்கெல்லாம் கொடுங்க. குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போனீங்கனாலும் பச்சரிசி மாவை பவுடர் பண்ணி நாட்டு சர்க்கரை கலந்துக்குங்க. நல்லா உங்களோட எண்ணங்களை சாய்பாபாவையும் குலதெய்வத்தையும் கூப்பிட்டு அந்த கோயிலில் ஒரு ஓரமாக அப்படியே போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருங்க. அங்கே கோடிக்கணக்கான எறும்பு சாப்பிடும். அந்த எறும்பு உங்களை ப்ளஸ் பண்ணி உங்கள் கர்மா அந்த இடத்துல அழிக்கப்படுது. நீங்கள் கண்ணுக்கு தெரியாத ஜீவனுக்கு உணவு கொடுக்குறீங்க. பாபா தான் பண்ணுவார். பாபா தான் சொல்லுவார், வாயில்லா ஜீவனுக்கு நீங்கள் உணவு கொடு, உன் கர்மாவை நான் தீர்க்கிறேன் அப்படிம்பார் பாபா. அதே மாதிரி எங்கள் குருநாதர் சொல்லக்கூடிய ஒரு உரையை சொல்லிட்டு உரை முடிக்க ஒரு நேரம் ஆயிடுச்சு. உயிருடன் இருக்கும் போதும் தாய் தந்தைக்கு உணவளிக்காத நீ இறந்த பின் காக்கைக்கும் உறவினருக்கும் உணவளித்து என்னவை கர்மாவை நீ அதிகரித்துக் கொள்கிறாய் அப்படிங்கிறார். நம்மளை அம்மாவை பார்த்த அப்பனாக இருந்தாலும் சோத்தை போடுங்க, புருஷனை பார்த்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் சோறு போடுங்க. தயவு கூர்ந்து இன்றைய காலங்களில் உணவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் அந்த உணவு போடாமல் விட்டுட்டீங்கன்னா அது சபிச்சுட்டு போயிட்டுச்சுன்னா அதுதான் ராகுகேது தோஷமாக மாறிடும். அப்புறம் ராமேஸ்வரம், காசி, கயா, கூடுதர பழைய காலத்தில் கொண்டு வைக்கிறது இதெல்லாம் தேவையற்ற ஒரு விஷயம். ஒரு கவலம் சோறு கொடுத்தா அந்த ஜீவன் உங்களை ப்ளஸ் பண்ணிடும். அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் 11:30 மணிக்கு யாக குண்டு நாங்கள் இங்கே இப்போ புதுசாக போட்டு அதில் பூஜை செய்கிறோம். தேங்காய் மட்டை வாங்கி நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ப்ராப்ளம் இருக்கும். 1 மட்டை, 11 மட்டை, 21 மட்டை, நிறையா பிரச்சனைகள் தீராதவங்க பாபாட்ட வேண்டி மட்டையை வாங்கி போடுங்க. சாயங்காலம் 5:30 மணிக்கு அதே மாதிரி அந்த பூஜை நடக்கும், அதுலேயும் வந்து கலந்துக்குங்க. லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல, சுற்றி உங்களுக்கு நீங்கள் குழந்தைங்க தியானம் பண்ணுறதுக்காக பாருங்கள் காரை போட்டு விட்ருக்குறோம். அங்கே போய் அப்படியே நிற்க வந்து உங்களோட எண்ணங்களை அந்த அக்னிக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்கள். உங்கள் கர்மா எரிக்கப்படும். துவாரகாமாய் அப்படிங்கிற இடமே வந்து கர்மாவை எரிக்கக்கூடிய இடம் தான். முதல்ல உள்ளே வச்சுருந்த பாபா சொல்கிறாரு, வெளியில் வச்சிரு என்னுடைய பக்தனுடைய கர்மாவை பிரபஞ்சத்தோட ஒன்றா நான் அழிக்குவேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் வாங்க, யாராவது சேவை செய்யணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வியாழக்கிழமை வீட்டில் சும்மா இருக்கிறேன்னா காலையில் வேலை சேவை செய்கிறவங்க காலையில் வாங்க, மத்தியானம் வந்து சேவை செய்ய வாங்க. இங்கே எல்லாருக்கும் எல்லாம் உண்டு. ஒரு அம்மா அன்றைக்கி சொல்கிறாங்க, இது எங்கள் தாய் வீடு மாதிரி இருக்குது இந்த பாபா கோவில் அப்படிங்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன சேவை வேணாலும் செய்யலாம், கூட்டலாம், பாத்திரம் விளக்கலாம். அதனால் சேவை செய்ய விரும்புகிறவங்க வந்து சேவை செய்யலாம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். बालाजी, श्री वर्षिणी, जानकी, युवराज पूर्णिमा, रम्या धनश्री, SR विजय, विघ्नेश, B शिवलक्ष्मी, ललिता मणिवन्नन, मालती कुरुंबत्तार, K अर्जित, जानकिरम प्रभु,
அஸ்வாதிகா, ஆனந்த்குமார், கவிமலர், ராமலிங்கம், சரஸ்வதி, சாஸ்திரி சாந்தி. இன்றைய பொது பிரார்த்தனை. சுதீஷ் வேலை வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. வசந்தா சுகர் பிரஷர் சீக்கிரம் குணமாக வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. சிவகுமார் ரத்னப்பிரியா குழந்தை பாக்கியமாக வேண்டியும், காஞ்சனா உடல்நிலை நன்றாக இருக்க வேண்டியும், கேசவராஜ் திருமணமாக வேண்டியும், தியா சஞ்சய் நன்றாக படிக்க வேண்டியும், நல்ல மார்க் இருக்க வேண்டியும், தியா பைனான்ஸ் தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், அண்ணாதுரை உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும், மைதிலி சிவா குழந்தை வேண்டியும், செல்வராஜ் வாகன விபத்தில் பழைய ஞாபகம் அனைத்தும் மறந்துவிட்டார், அவர் நல்லபடியாக குணமாக வேண்டியும், பழைய ஞாபகம் திரும்ப வர வேண்டியும், சாந்தி வீடு நல்ல விலைக்கு விற்க வேண்டியும், கலாமணி வயிற்றுப்புண் மற்றும் வயிற்று புண்ணில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக வேண்டியும், வண்ணம் கிராபிக்ஸ் துரைசாமி தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டியும், நிரந்தரமான வேலைக்கு ஆட்கள் கிடைக்க வேண்டியும், ஆல்தி சிவன் பேட்மிண்டன் போட்டியில் முதல் பரிசு பெற்றதற்கும் பிரார்த்தனை வைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. ஆல்தி சிவன் வருகின்ற 11/2/2024 மாவட்ட அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் முதல் பரிசு பெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. துரைசாமி குடும்பம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும், விசாலாட்சி ராமச்சந்திரன் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும், கே பாலு, கே பிரவீன்குமார் பெண் அமைந்ததற்கு பாபாவுக்கு நன்றி. ஜி கோவிந்தராஜ் திருமணத்திற்கு பெண் அமைய வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. லலிதா உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும், மணிவண்ணன் ஆண் வாரிசு வேண்டியும், ஜெயந்தி கணவரின் பரம் விரைவில் கிடைக்க வேண்டியும், பூஜா தன்ஸ்ரீ 11ஆம் வகுப்பில் நன்றாக படித்து நல்ல மார்க் இருக்க வேண்டியும், சச்சின் +2 நல்ல மார்க் இருக்க வேண்டியும், டி தருணி 10ஆம் வகுப்பில் நன்றாக படித்து நல்ல மார்க் இருக்க வேண்டியும், RS நிதர்ஷனா +2 நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும், கோபுரராஜ் கார்த்திகா உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும், பணம் விரைவில் கிடைக்க வேண்டியும், கண்ண பிரச்சனை தீர வேண்டியும், அண்ணாதுரை சரியாக வேண்டியும், ஆர் மணிகண்டன், ஆர் லக்ஷ்மி புத்திர பாக்கியமாக வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. நாகமித்ரோஞ்செய் கை குணமாக வேண்டியும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. கந்தசாமி மறுபலகத்திலிருந்து விடுபட வேண்டியும், ஆரோக்கியமாக வாழ வேண்டியும், அருணா ஆபரேஷன் செய்துள்ளார், உடல் நலம் பெற வேண்டியும், நிதின் நன்றாக படிக்க வேண்டியும், கார்த்திக் பேட்மிண்டன் போட்டியில் நன்றாக விளையாடி வெற்றி பெற வேண்டியும், RK பேட்மிண்டன் அகாடமி தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், சதீஷ் 15 வருடமாக அடமானத்தில் உள்ள பத்திரம் மீட்டு கொடுத்ததற்கு பாபாவுக்கு நன்றி. வேலையை சேர்ந்து குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. சுமதி தவசியப்பன் ஆவணி மாதம் வீடு கிரகப்பிரவேசமாக பாபாவிடம் பிரார்த்தனை. கே முத்து வைஷ்ணவி இன்று பிறந்தநாள் பாபாவிடம் பிரார்த்தனை. CB சீனிவாசன் குடும்பம் ஒன்று சேர வேண்டியும், இன்ஜினியரிங் காலேஜில் நல்ல பேராசிரியர் வேலை கிடைக்க வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. சுமதி மருத்துவமனையில் உள்ளார், சீக்கிரம் குணமாக வேண்டி பரிபூர்ண குணமாக வேண்டி வீடு திரும்ப வேண்டியும். ரேவதி வருகின்ற 12ஆம் தேதி ஆபரேஷன் நடைபெறுகிறது, ஆபரேஷன் நல்லபடியாக நடைபெற வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. சைராம் காலையிலிருந்து நிமிடவரை நிறைய பேர் திருமணம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். நிறைய பேர் அரசு வேலை வேணும், தனியார் வேலை வேணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். நிறைய பெண்மணி குழந்தை சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். நிறைய பெண்மணி குழந்தை பாக்கி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். பூ வாங்கி கொடுத்துருக்காங்க, ஊடுபத்தி வாங்கி கொடுத்துருக்காங்க, இன்றைக்கு அன்னதானத்துக்கு காணிக்கை கொடுத்து இருக்காங்க, அவங்களுக்காகவும். போன வாரம் நம்ம ஆலயத்திற்கு காணிக்கை கொடுத்து இருக்காங்க, அவங்களுக்காகவும். பாபாவோட அருக்கண்ணினாலும் சேத்சா சர்க்கார் பாப்பம்மாவோட ஆசீர்வாதத்தாலும் நாமளாக வைக்கக்கூடிய பிரார்த்தனையின் வலிமையினாலும் இந்த பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி பாபா கிட்ட ஒரு முதல் பிரார்த்தனை வச்சுக்கலாம். சைரா சாய்ராம். கண்ணை மூடி ஆழ்ந்து தியானிட்டு இருங்க. சொல்லக்கூடிய மந்திரத்தை அப்படியே திருப்பி சொல்லுங்கள் சாய்ராம். சத்தமாக சொல்லுங்கள்.
ஓம் சாய் நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜய ஜய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாய் நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜய ஜய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாய் நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜய ஜய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாய் நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜய ஜய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. ஓம் குரு சர்க்கார் தேவாய कर्मबंध निवारणी त्रिमुक्त यात्माह रूपाय प्रसन्नय नमो नमः. ओम गुरु सरकार देवाय कर्मबंध निवारणी त्रिमुक्त यात्माह रूपाय प्रसन्नय नमो नमः. ओम गुरु सरकार देवाय कर्मबंध निवारणी त्रिमुक्त यात्माह रूपाय प्रसन्नय नमो नमः. ओम भुक्ति मुक्ति पादस्वरूपिणी आत्मानंद जोड़ी वैरागिनी तामस गुण परिहारणी तत्वभाव भक्ति त्रिकलैवाणी देव संभूत पापम्मा शरणं शरणार्थी. ओम भुक्ति मुक्ति पादस्वरूपिणी आत्मानंद जोड़ी वैरागिनी तामस गुण परिहारणी तत्वभाव भक्ति त्रिकलैवाणी देव संभूत पापम्मा शरणं शरणार्थी. वाम भुक्ति मुक्ति पादस्वरूपिणी आत्मानंद जोड़ी वैरागिनी तामस गुण परिहारणी तत्वभाव भक्ति त्रिकलैवाणी देव संभूत पापम्मा शरणं शरणार्थी. ओम श्री गुरुभ्यो नमः. ओम श्री गुरुभ्यो नमः. ओम श्री गुरुभ्यो नमः. ओम श्री राम जय राम जय जय राम. 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 சாய்ராம். அப்படியே ரெண்டு கையை மெதுவாக தேய்ச்சிக்கோங்க. மெதுவாக கண்ணில் ஒட்டிக்கோங்க. அப்படியே மெதுவாக கண்ணை தராங்க. ஓம் ஹர ஹர நம பார்வதி வதயே நம. ஹர ஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி. எண்ணாத்தவர்க்கும் நிறைவா போற்றி. ஏகம்பத்துரை எய்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி.
பராய்துறை ஏறிய பரணே போற்றி, சிராப்பள்ளி ஏறிய சிவனே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கோதக விரும்பின் குருவனி போற்றி, தென் தில்லை மந்தினுளாடி போற்றி, இன்றன காரமுதானாய் போற்றி, மூவா நான்மறை முதல்வா போற்றி, சேவா செங்குடி சிவனே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரால் திருவையாரா போற்றி, அண்ணாமலையின் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, எம் கைலை மலையானி போற்றி போற்றி. ஓம் ஓம் பூவையர்கோன் வெற்பொய்ந்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி, வாலி திருநாத ஊர்வந்தன் பதம் போற்றி, ஒளிமணி திருவாட ஊரார் திருத்தாளடி போற்றி போற்றி. வேடநெறி தலை தோங்க மிகு செய்வத்துறை விளங்க, பூத பரம்பரை புனித புனிதவாய் மலர் தருவ, சீலவயர் புரை துந்துன் திருஞான சம்பந்தன் பாரமலர் திருத்தொண்டர் பரவுகாம் ஸ்வா. திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிः ஓம். ஹர ஹர பார்வதே பதயம் ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகமோ பெண்ணுரு வானாய் போற்றி, பராய் துறை மேவிய பரணே போற்றி, அண்ணாமலை நன்னா போற்றி, கண்ணார் அமுதகடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றியம் கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோபசாந்தகே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் ஹிருதயே சர்வரோகிணாः, குருவே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமோ நமः. ஓம் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திருவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேச பத்மநாத தாமோதர ஹரிஹி ஓம். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோபசாந்தகே. ஓம் ஆதாரசக்தினே நமः. ஓம் குருமாசனாய நமः. ஓம் சர்வாசனாய நமः. ஓம் யோகாசனாய நமः. ஓம் சிம்மாசனாய நமः. ஓம் சூரியமண்டலாய நமः. ஓம் சந்திரமண்டலாய நமः. ஓம் அக்னிமண்டலாய நமः. ஓம் பராசக்தி மண்டலாய நமோ நமோ நமः. ஓம் ஈசானமூர்த்தயே நமः. ஓம் தத்புருஷமூர்த்தயே நமः. ஓம் வாமதேவமூர்த்தயே நமः. ஓம் ஹோரமூர்த்தயே நமः. ஓம் சத்யோஜாதமூர்த்தயே நமோ நமः. ஓம் சிரசாயை நமः. ஓம் நேத்ராயை நமः. ஓம் வஸ்திராயை நமः. ஓம் ஸ்ரீ மகாசக்திபீடாயை நமோ நமோ நமः. ஓம் ஸ்ரீ மகாசக்தியம்பிகாய அஸ்வின் கும்பஸ்ய ஆவாகன ஸ்தாபன சன்னிதானே தாளக்கிரிய திக்பந்தனே அவகுண்டன சிவசக்தி முத்ராம் திருசூல முத்ரா பத்முத்ராம் தேனுமுத்ரா வியோனிமுத்ரா அஞ்சலி கஸ்தா மகாசக்தியம்பிகாய ஆசனம் சமர்ப்பயாமி, அர்க்யம் சமர்ப்பயாமி, ஆசன நேமனம் சமர்ப்பயாமி, தன்னோ பீதம் சமர்ப்பயாமி, கங்கா யமுனா காவிரி நர்மதா துங்குத்ரா மலாவஹாரணி புனிதமாவாகயாமி, வஸ்திராம் சமர்ப்பயாமி, சந்தனம் சமர்ப்பயாமி, அரி குங்குமம் சமர்ப்பயாமி, புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி, தாம்பூலம் சமர்ப்பயாமி, ஸ்வர்ணபுஷ்பம் சேவபுஷ்பம் சமர்ப்பயாமி, அர்ச்சதாம் சமர்ப்பயாமி. ओम सद्गुरु साईनाथ महाराज के धूपम समर्पयामि. ओम जैसा ओम सरकार ओम श्री बापम धूपम समर्पयामि. ओम श्री साई सरकार आंजनेय स्वामी की धूपम समर्पयामि. ओम जय श्री राम की धूपम समर्पयामि. ओम श्री साई सरकार आगम धूपम समर्पयामि. ओम बाल त्रिपुर सुंदरी धूपम समर्पयामि. ओम वाराह की धूपम समर्पयामि. அப்படியே தீபாவளி பாருங்க, நல்லா பிரார்த்தனை வச்சுக்கோங்க. சாய்ராம்.
ओम सद्गुरु साईनाथ महाराज के दीपम समर्पयामि। ओम शेषां चक्कारं श्रीवक्मादीपं समर्पयामि। ओम श्री साई सरकारांजनेय स्वामी दीपं समर्पयामि। जय श्री राम दीपं समर्पयामि। ओम श्री साई सरकार नागम दीपं समर्पयामि। ओम बाल तिरुपति दीपं समर्पयामि। वाराहि दीपं समर्पयामि। ओम भूर्भुवस्वः ओम प्राणाय स्वाहा ओम अपानाय स्वाहा ओम व्यानाय स्वाहा ओम उदानाय स्वाहा ओम समानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा। अमृतनेत्रं समर्पयामि। विशेष कैर्वैर्घ्यानां समर्पयामि। ताम्बूलं निवेदयामि। ओम गणानां त्वा गणपतिगं अवामहे कविं कवीना भवस्तवस्तरमो देस्तराजं ब्रह्मणा ब्रह्मस्पदाम् आनस्तन्नोतभि सीदसादनो। ओम नमो भ्रातपतये नमो गणपतये नमः प्रमसपतये नमस्ते अस्तु लंबोदराय एकदन्ताय विघ्नविनाशिने सुवसुदाय श्रीमन्वरदमूर्तये नमो नमो नमः। ओम एकदन्तं महाकायं सप्तकाञ्चनसन्निभं लंबोदरं विशालाचं वन्देकं गणनायकं मौञ्जी कृष्णानदरं नागयज्ञो बभीषणो बाले अभिचन्द्रक वन्देकं गणनायकं अंबिकाकृतरुदं आश्रुपरिवारणो भद्रत्रं मनोरत्रं वन्देकं गणनायकं चित्ररत्रं चित्रान्द्रं चित्रमालाभूषितं चित्ररत्रं हरं देवो वन्देकं गणनायकं। ओम प्रणम्यं शिरसा वेदं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरे नित्यं आयुर्कामार्गसिद्धये। प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्विदिशकं कृतयं कृष्णपिञ्जाचं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च विकटभवमेव च सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तडास्तकं विद्यादिलभते विद्या मोक्षादिलभते गतिं पुत्रादिलभते पुत्रा जपे गणपति स्तोत्रं सप्तमीमासे फलं लभे। हरिः ओम। இப்படி தீபாவளி பாருங்க செய்கிறோம். யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனையோ இந்த வேலையில் அந்த கலசத்துக்குள்ள அந்த அக்னி பகவானை நினச்சிக்கிட்டு யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனையோ இந்த வேலையில் நல்லா பிரார்த்தனை வச்சுக்கோங்க செய்கிறோம். ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम। ओम सद्गुरु साईनाथ महाराज के दीपं समर्पयामि। ओम शेषा ओम सरकार ओम श्री बापमादीपं समर्पयामि। ओम श्री साई सरकार नागमादीपं समर्पयामि। ओम बाल तिरुपति दीपं समर्पयामि। ओम वाराहिमादीपं समर्पयामि। ओम आदित्याय सोमाय मंगलाय उदयाय गुरुचक्रं शनीश्वराय राघवे केतवे नमो नमो नमः। ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते मंगले मंगलाधारे मांगल्यं मंगलप्रदे मंगलार्थं मंगले श्री मांगल्यं देशिने सदा शीतलेतुं जगन्माता शीतलेतुं जगत्पिता शीतलेतुं जगद्धात्री शीतलायै नमोस्तुते शीतलेतुं महामाये शीतलेतुं महेश्वरी शीतलेतुं महाशक्ति शीतलायै नमोस्तुते। ओम राजाधिराजाय प्रसन्नय सायिने नमो वयं महि श्रवणाय दुर्महे कामे कामकामाय कस्मयो कामे श्रोतिश्रवणाददातो कुबेराय वै श्रवणाय महाराजाय नमो नमः। ओम साईनाथाय नमो नमः। आनंद कोलागल कर्पूर नीराजनं समर्पयामि। हरिः ओम। साईनाथ महाराज के ओम श्री राम जय राम जय राम जय दीवाना पर प्रार्थना को जय राम। இப்படி தீபாராதனை பாருங்க நல்லா பிரார்த்தனை வச்சுக்கோங்க செய்யலாம். ओम सद्गुरु साईनाथ महाराज के दीपं समर्पयामि। ओम नमस्ते अस्तु भगवते स्वराय महादेवाय त्र्यंबहाय त्रिपुरांधाय त्रिलाग्निघालाय घालाग्निरुद्राय नीलगंडाय मृत्युंगजाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो नमः। श्री साईनाथाय नमो नमः। आनंद कोलागल पंचाक्षरी
पञ्चाक्षरदीपं समर्पयामि हरिः ओम्
பிரார்த்தனை பண்ணி உங்களோட பிரார்த்தனை அந்த தேங்காய் மட்டம் அக்னி குண்டத்தில் போட்டுட்டு அந்த காவையில உட்காந்து நல்லா பிரேயர் பண்ணுங்க. சீக்கிரம் உங்களோட வேண்டுதல் உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும். சீரடியில் துவாரகாமாயில பாபா வந்து துணி என்கின்ற அக்னி குண்டத்தை எரிய விட்டு தான் அதுல உதி அப்படிங்கிற சாம்பலை கொடுத்தாரு. ஆமா ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கீங்களா டா 10 உடுபத்தி எடுத்து வை பார்கவி பாலி திருநாத ஊரானந்தன் படம் போற்றி கூலிமணி திருவாத ஊரா திருத்தால் போற்றி போற்றி வேத நெறிதலை தோங்க விதுசைவ துறை விளங்க பூத பரம்பரை உரிரவாய் வளர்த்தருவ சீலவயர் புயத்துந்தும் திருஞான சம்பந்தன் பாரமர திருத்தொண்ட திருத்தொங்க பரவுவான் வாம்மை திகரத்தனை யானை முகத்தினை தின்னிலம் விரை போலும் கேட்டனை நன்றி மகந்தனை ஞானக் கொழுத்தினை துதியில் வைத்தனை போற்றுகின்றேன். இதெல்லாம் உட்கார்ந்து பூஜை நடக்குது. பூஜையை பார்த்து போவீங்களா? வீட்டாவ குறுக்கவும் போகக்கூடாது, வெளியும் போகக்கூடாது. உள்ள வந்து அவ பூஜை முடிவு உட்கார்ந்து போங்க. ஓம் ஆதார சக்தி போற்றுவோம். ஓம் மாமருக்கை போற்றுவோம். ஓம் அரவிருக்கை போற்றுவோம். ஓம் சிம்மருக்கை போற்றுவோம். ஓம் யோகருக்கை போற்றுவோம். ஓம் சாமரிருக்கை போற்றுவோம். ஓம் சூரிய மண்டலம் போற்றுவோம். ஓம் சந்திர மண்டலம் போற்றுவோம். ஓம் அக்னி மண்டலம் போற்றுவோம். ஓம் பராசக்தி மண்டலம் போற்றுவோம். ஓம் தேஜது கோடி பங்கண்டித முண்டகண்ட சகல வீரவி மாசரங்கை குடிமேலறிந்த நமமே புகந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் செல்லும் சனிப்பாம் பிறப்பு முதலே ஆசது நல்ல நல்ல
அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே எல்லாம் அல்ல இந்த பெருமானே பசுமின் பால் மணிகண்டல்க திருவடி நீரே கொள்க உப்பல நீரே கொள்க திருச்சி குளிர்வாய் மலர்ந்தருக வாம் சலம் போடுவம் மறந்தறியே தமிழோடு செய்வாதம் மறந்தறியே நலம் நீங்கள் உன்னை மறந்தறியே உன்னாமம் என்னாவில் மலர்ந்தறியேன் வாம் இல்லக விளக்கடைகள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோடி உள்ளது வல்லக விளக்கது வரும் காப்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே ஓம் கொண்டு வந்து மனை புகழ்ந்து காதுவான வந்து கடித்து காதலாகி நாளாகி அர்ச்சனை செய்தது உண்டி கருத்து நாடு ஊரடிகள் என்கிறான் 6 வயசு ஒப்பில்லாராயகன் வந்தரிச்சை அங்குசை அழைத்துள்ளார் நம்பாலிக்கும் திலை சிற்றம்பலம் நம்பாலிக்கும் எல்லோருக்கும் இசை என்னன்பாலிக்கும் 6 கட்டியின் குறை நம்பாலிக்கும் ஓர் இப்பிறவியே ஓம் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி ஏசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி இயற்கை நித்தமை மலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி நீராம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி ஓம் போற்றி என்பாருக்கு வைத்தொழும் தருவாய் நீ ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் மணி இருக்கு நீ சங்கூர் வாங்கலாம் शांतके ओम गुरु ब्रह्मा ओम गुरु विष्णु ओम गुरुदेव ओम महेश्वराय ओम गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां देवे सर्वलोकिनां गुरवे सर्वज्ञानां श्री दक्षिणामूर्तये नमो नमः ओम सयत् सावले पुष्पं समर्पयामि ओम सयत् सर्गारुणि पुष्पं समर्पयामि ओम श्री पापम्मा पुष्पं समर्पयामि ओम श्री साई सत्कारांजनेय स्वामी पुष्पं समर्पयामि तुमको महान दादाजी पुष्पं समर्पयामि
ओम सयत् साविकन्नम नैवेद्यम समर्पयामि। ओम सयत् साविकन्नम नैवेद्यम समर्पयामि। ओम श्री पापम्मावकन्नम नैवेद्यम समर्पयामि। ओम श्री साई शंकर आंजनेय स्वामी कन्नम नैवेद्यम समर्पयामि। हम तो पूर्व महान दादाजी कन्नम नैवेद्यम समर्पयामि। பரம்பொருளே பரமாத்மாவே குருவே 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 உலகத்தின் ஞானி எங்களையா விரைவாகவும் காயனாகவும் சேஷாவும் சர்க்காகவும் ஸ்ரீ 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 பாப்பா அன்பும் கருணையும் ஆசீர்வாதம் துவாரகமாக என்னை கடந்த அன்னதானமாகவும் பிரசாதமாகவும் மருத்துவம் கொண்டவர்களாகவும் அல்ல கிடையாது அச்சை பாத்திரமாகவும் அறுசுகமாகவும் இந்த மக்களுக்கு நீங்கள் அன்னம் பாடிச்சது கோடான கோடி நன்றிகள் நாங்கள் கடமைப்படுறோம். அன்னத்தை சாப்பிட்ட மக்கள் உண்ணமுடவும் உடனீங்களுடையும் இருக்கிறதுக்கு இடம் உடல் ஆரோக்கியம் ஆய்வு நிலை செல்வம் சொல்வாக்கு செல்வாக்கு தெரியும் வல்லாண்டு வல்லாண்டு ஒரு கோடி நூற்றாண்டு செல்வ செழிப்பார்கள் சொல்லி பொன் பாதங்கள் விண்ணப்பத்தில் காலையிலிருந்து மக்கள்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. யார் என்ன கேட்குறாங்க கணக்கு சாப்பிடலாம் மக்களுக்கு செய்ய வேண்டும் சொல்லி பொன் பாதங்கள் நாங்கள் விண்ணப்பத்தில் குலதெய்வத்தை முதல்ல நல்லா கும்பிட்டுருங்க. யார் யாருக்கு என்ன பிரார்த்தனையோ நல்ல மன ஒளி அவங்களோட பிரார்த்தனை எல்லாம் அப்படியே கண்ணை மூடி வச்சுக்கணும். ஐயாவோட பேர் வந்து சர்க்கா சுவாமி அப்படின்னு சொல்லி ஆந்திராவோட சமாதியாக இருக்காங்க. ஐயா சமாதி ஆகி 98 வருஷம் ஆகுது. இவரோட இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் நாகதோஷம் சகல பாவ சாப தோஷங்களை தீர்க்கக்கூடியவர் தான் ஐயா. இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ எல்லாமே உங்க 3 பேருக்கு செய்வாங்க. நீங்க ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வரணும். நாம வந்து ஒரு கோவிலுக்கு போனா உடனே நமக்கு நடக்காது. பாபா என்ன சொல்லுவாருன்னா எவ்வளோ பிறப்புல எவ்வளோ கர்மா செஞ்சுட்டு வந்திருப்ப வந்த உடனே உன் கர்மாவனா தீர்க்க முடியும். உன் கர்மாவனையே அனுபவிச்சுட்டு அவனா நான் பிளஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். ஒருத்தர் போய் பாபாட்ட கேட்கிறார், பாபா என்னுடைய எதிர்கால வீட்டுக்காக உயர்ந்த ஜாதியில பிறந்ததுனால மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கிறார், நான் தாழ்ந்த ஜாதியில பிறந்ததுனால இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பாபா சொல்றாரு, நீ எவ்வளோ பிறப்புல எவ்வளோ கர்மா செஞ்சுட்டு வந்திருக்கிற, வந்துட்டேன் உன் கர்மாவை நான் நோக்கிடுவேன். ஆனா நீ அனுபவிச்சுதான். ஆனா உனக்கு இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கும் உடைக்கும் இருக்கிறதுக்கு இடத்துக்கு எந்த வித பஞ்சமே இருக்காது. நீ யாரை பத்தியுமே ஆமா அப்படிங்கிறத நீ நினைக்க வேண்டாம். நீ வந்து உட்கார்ந்து உனக்கு என்ன தேவையை நான் செய்ய தயாரா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதனால நீங்க எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் தொடர்ந்து கொஞ்ச நாள் போனாதான் அதனுடைய பலன் நமக்கு தெரியும். இன்னொன்னு இங்க வந்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயத்த நீங்க கடைபிடிக்கணும். ஒன்னும் உங்க செல்லெல்லாம் சைலண்ட்ல போட்டுக்கணும். இன்னொன்னு வந்து இப்போ கடவுள்கிட்ட போய் நான் 9 வாரம் வரேன், 3 வாரம் வரேன், 6 வாரம் வரேன், என்னுடைய குறைகளை தீர்த்து கொடுன்னு நிர்பந்தம் வைக்காதீங்க. வந்த உடனே உங்க குலதெய்வத்தை முதல்ல நினைச்சு நான் இங்க வந்திருக்கிறேன், இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி என்னுடைய குறையை சீக்கிரம் தீர்க்க சொல்லு அப்படின்னு முதல்ல விண்ணப்பம் வைக்கணும். அப்படி விண்ணப்பம் வச்சாதான் இங்க எல்லாமே நடக்கும். நாம வந்த உடனே 9 வாரம் வரோம் அப்படின்னு சொல்லிடுறோம். 6 வாரம் வந்தோடனே நமக்கு நடக்கலைன்னா பாபா மேல குறை சொல்லக்கூடாது, சர்க்கார் மேல குறை சொல்லக்கூடாது, வெளியில இருக்கக்கூடிய தெய்வங்களை நாம எதுவும் குறை சொல்லக்கூடாது. அதனால நீங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க. கண்டிப்பா இந்த இடம் சித்தர்கள் வாழுங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு 3 பேர் இருக்கிறாங்க.
ஆயிரக்கணக்கான ஞானிகள் சித்தர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை வந்துங்க போகக்கூடிய இடம் தான் இந்த இடம். அதனால கண்டிப்பா ஒவ்வொரு வாரம் வாங்க, விளக்கு வாங்கி போடுங்க, உங்களால முடிஞ்ச அன்னதானத்தை கொடுங்க, ஒரு தேங்காய் மட்டையை வாங்கி உங்க மூதாதையர்கள் கூட நினைச்சுக்கங்க. அதாவது தாத்தா பாட்டி யாரெல்லாம் தெரியுமோ நாங்க இந்த அக்னிகுண்டத்துல போடுறோம், நீங்கெல்லாம் வந்து ஆசீர்வாதிக்கப்பட்டு எங்க கர்மாவை ஒதுக்கி கொடுங்க சொல்லி நல்லா பிரேயர் பண்ணுங்க. 4 பேருக்கு சொல்லுங்க. யாருக்கு குழந்தை இல்லைனாலும் யாரும் தெரிஞ்சு சொல்லுங்க. திருமணம் ஆகலைனாலும் வர சொல்லுங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் வர சொல்லுங்க. இங்க நடக்கும். ஓம் சர்க்கார், ஓம் சர்க்கார், ஓம் சர்க்கார், ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஸ்ரீராம், ஜெய ராம், ஜெய ஜெயராம், ஜெய ஜெயராம். सिद्धि बात पालन प्रार्थना करो श्रीराम। ओम राजाधिराजाय पुण्य काजिने नमो वयम्रै महाय दुर्मदे एकां समागमाय वच्यं स्वामी तुंदी समादातो कुबेराजाय समाय महाराजाय नमो नमः। ओम गुरुमंगलमंगल्ये श्री सर्वाधिकारहि शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। ओम பெண்கள் அப்படியே இந்த பக்கம் நில்லுங்க, ஆண்கள் அப்படியே இந்த பக்கம் நில்லுங்க. சரி அரிசியா நில்லுங்கம்மா. அம்மா குடிச்சு கொடுத்தா வெளியே 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 வாசலுக்கு வெளியே கொஞ்சம் பின்னாடி வந்துக்கோங்க. வீடியோ நீங்க
வாங்க சாமி உங்களோட வாங்க. முன்னாடி பார்த்து